சிவபெருமானுக்கு விநாயகர், முருகர், ஐயப்பன் என 3 மகன்கள் இருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆனால் சிவபெருமானுக்கு 3 மகள்கள் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்து மதத்தில் மும்மூர்த்திகளில் ஒருவராக சிவன் கருதப்படுகிறார். பிரம்மா படைத்தல் தொழில் செய்பவராகவும், விஷ்ணு காத்தல் தொழில் செய்பவராகவும், சிவன் அழித்தல் தொழிலுடனும் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளார். பரம்பொருளான அவர் குறித்து நாம் அறிந்தது மிகவும் குறைவுதான். அவருக்கு விநாயகர், முருகப்பெருமான், ஐயப்பன் ஆகிய 3 மகன்கள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் அவருக்கு 3 மகள்கள் இருப்பதும் அவர்களின் சிறப்பு குறித்து அவ்வளவாக பேசப்படுவதில்லை. அசோக சுந்தரி, ஜோதி, வாசுகி ஆகிய 3 மகள்கள் சிவபெருமானுக்கு உள்ளனர். முதலில் அசோக சுந்தரி பற்றி பார்ப்போம். அசோக சுந்தரி குறித்து பத்ம புராணத்தில் சிவன், பார்வதி தம்பதிக்கு மகளாக அசோக சுந்தரி வர்ணிக்கப்பட்டுள்ளார். மேலும் அசோக சுந்தரி நகுஷன் என்பவரை மணந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு யயாதி என்ற குழந்தையும் இருப்பதாக அதில் சொல்லப்பட்டுள்ளது. தனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே என ஏங்கிய உமையவளின் சோகத்தை நீக்க பிறந்த அழகி சுந்தரி என்பதால் அசோக சுந்தரி என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகின்றது. அசோக சுந்தரியை காளி தெய்வமாகவும் சொல்லப்படுகின்றது. காளி தேவி அசோக சுந்தரி சிவபெருமானின் மகள் என அப்பர் சுவாமிகளும் நம்பியாண்டார் நம்பி பாடிய பாடல்களில் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் கேரளாவில் சிவராத்திரியாக காளியை காணும் வழக்கம் இன்றும் உண்டு. சிவபெருமான் விநாயகரின் தலையை கொய்தபோது பயத்தில் அசோக சுந்தரி உப்பு நிறைந்த சாக்கில் ஒழிந்து கொண்டதாகவும், அதனால் அசோக சுந்தரியின் தேகம் திவ்ய உப்பு சுவை கொண்டதாக மாறியதாக கூறப்படுகின்றது. இவர் குஜராத்தில் பெரிய அளவில் அறியப்பட்டு வணங்கப்படுகிறார். ஆனால் இந்தியாவின் வேறு பகுதிகளில் அவ்வளவாக அறியப்படவில்லை. இரண்டாவதாக ஜோதி. ஜோதி என்றால் ஒளி. அவரின் பெயராலேயே அறியப்படுகின்றார். ஜோதியின் பிறப்பிற்கு பின் 2 கதைகள் கூறப்படுகின்றது. முதல் கதையில் ஜோதி சிவபெருமானின் ஒளிவட்டத்திலிருந்து பிறந்தார் என்றும், அவர் சிவனின் உடல் வழிபாடு எனவும் கூறப்படுகிறது. மற்றொரு கதை பார்வதி தேவியின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட ஜோதியிலிருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஜோதியை ஜுவாலாமுகி என்ற பெயரில் தமிழகத்தில் பல கோயில்களில் வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது. மூன்றாவதாக நாம் பார்ப்பது வாசுகி. வாசுகி என்பவர் அனைத்து கோயில்களிலும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமாக உள்ளார். இவர் சிவபெருமானின் மகள், ஆனால் பார்வதி தேவியின் மகள் இல்லை. ஏனெனில் பாம்புகளின் கடவுளாகிய கத்ரு செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமானின் உயிர் அணுக்கள் விழுந்ததால் வாசுகி பிறந்ததாக கூறப்படுகின்றது. சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்த போது அவரை அந்த விஷத்திலிருந்து விடுவித்ததும் இந்த வாசுகிதான். வாசுகிக்கு மானசா என்ற பெயரும் உண்டு. இவரின் அதீத கோபத்தின் காரணத்தால் சிவபெருமானால் நிராகரிக்கப்பட்டார். இவர் மேற்கு வங்கத்தில் பாம்பின் வடிவில் வணங்கப்பட்டு வருகின்றார்.